சுவையூட்டப்பட்ட பாப்கார்னுக்கான ஜிஎஸ்டி வரி உயர்த்தப்பட்டுள்ளது. சினிமா ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தியேட்டர்களுக்குள் எப்படி இந்த பாப்கார்ன் நுழைந்தது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நன்கு சுடச்சுட பொரித்தெடுத்த மக்காச்சோளத்தில் கொஞ்சம் உருக்கிய வெண்ணெயை ஊற்றி அதன் மீது சுவையூட்டும் பொடிகளை தூவி 4 குலுக்கி சாப்பிடும்போது கிடைக்கும் சுவையே சுவை. எத்தனை ஓடிடி தளங்கள் வந்தாலும் திரையரங்கிற்கு சென்று படம் பார்க்கும் கூட்டம் குறையாமல் இருப்பதற்கு முக்கிய காரணிகளில் இந்த பாப்கார்னும் ஒன்று. மெக்சிகோ, பெரு உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய மத்திய அமெரிக்காதான் இந்த பாப்கார்ன்களின் தாய் வீடாக பார்க்கப்படுகிறது. 1800களில் அங்கு மக்காச்சோளம் அதிக அளவில் பயிரிடப்பட்டிருந்தது. சுற்று வட்டாரங்களில் மக்காச்சோளம் கொண்டு தயாரிக்கப்படும் உணவுகள்தான் ஏழை எளிய மக்களின் பசியை தீர்த்து வந்தன. மிக குறைந்த விலைக்கு வாங்கி எந்த கூடுதல் செலவுமின்றி வறுத்தெடுத்து எளிமையாக செய்யக்கூடிய பாப்கார்ன் பிடித்த ஸ்நாக்ஸாகவும் மாறியது. இதற்காக பிரத்யேகமாக சிகாகோவில் சார்லஸ் கிரெட்டர்ஸ் என்பவர் நீராவி இயந்திரம் ஒன்றை கண்டுபிடித்தார். அதன் பின்னர் வெகு பிரபலமான பாப்கார்னின் விற்பனை, கண்காட்சிகள், சர்க்கஸ் நிகழ்ச்சிகள் என தெருக்களில் தொடங்கியது. இடைவெளியில்லாத பேசாத படங்களை திரையரங்குகளில் ஒளிபரப்பப்பட்ட நிலையில் 1927 முதல் முறையாக பேசும் நீளமான படம் வெளியானது. அதன் பிறகு படத்திற்கு நடுவே பார்வையாளர்களுக்கு சற்று நேரம் இடைவெளியும் வழங்கப்பட்டது. அந்த நேரத்தில் சாப்பிடுவதற்காக குறைந்த விலைக்கு கிடைக்கும் இந்த பாப்கார்னை திரையரங்கிற்குள் எடுத்துச் செல்ல தொடங்கினர் மக்கள். அதை பார்த்த திரையரங்குகளின் உரிமையாளர்கள் பாப்கார்னை தியேட்டரில் விற்றால் நல்ல வருமானம் கிடைக்கும் என்று நினைத்தார்கள். முதலில் பாப்கார்ன் விற்பனையாளர்களுடன் ஒப்பந்தம் போட்டு விற்பனை செய்தனர். அதன் பின்னர் திரையரங்குகளே நேரடியாக விற்கத் தொடங்கின. அதனூடே மிட்டாய்கள், குளிர்பானங்களும் விற்பனை செய்யப்பட்டன. ஆனால் 2ஆம் உலகப் போரின் போதுதான் திரையரங்குகளில் பாப்கார்ன் அசைக்க முடியாத இடத்தை பிடித்தது. அதற்கு காரணம் போரில் உள்ள வீரர்களுக்காக சர்க்கரை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டதால் மிட்டாய்கள், குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றின் உற்பத்தி தடைபட்டது. வேறு வழியின்றி முன்பை விட 3 மடங்கு அதிகமாக அமெரிக்கர்கள் பாப்கார்ன்களை சாப்பிடத் தொடங்கினர். இந்த பாப்கார்ன் கலாச்சாரம் மெல்ல மெல்ல பிற நாடுகளுக்கும் பரவத் தொடங்கியது. இப்படி ஆரம்பித்த திரையரங்குகளுடனான பாப்கார்ன் உறவு தற்போது சினிமா டிக்கெட்டை விட மதிப்பு உயர்ந்துள்ளது என்பதுதான் காலத்தின் மாற்றம்.